வணக்கம் நேர்களே. காமாட்சி டிஎம்டி கம்பிகள் உறுதியின் உயிர் துடிப்பு வழங்கும் உங்கள் கேள்வி எங்கள் பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் பலரும் பல துறைகளில் சாதனையாளர்களாக விளங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஆண்டர்பிரனர் ஆகணும், அதாவது ஒரு பிஸ்னஸ் விமன் ஆகணும் அப்படின்னு சொல்லி பலருக்கும் பல கனவுகள் இருக்கும். பட் ஆனால் எப்படி அதற்காக நம்மளை தயார்படுத்திக்கிறது, அதற்கான வழிமுறைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பலருக்கும் பலத்த சந்தேகங்கள்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட சந்தேகங்களுக்கு தான் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம விடை தேட போகிறோம். பெண் தொழில் முனைவோர்களா எப்படி பெண்கள் தங்களை உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிறத பற்றின பல கேள்விகளுக்கும் தெளிவான விடைகளை அளிக்கிறதுக்காக நம்மளுடைய அரங்கத்துக்கு ட்விலைட் குரூப்போட நிர்வாக இயக்குனர் திருமதி சுமதி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் நம்மளுடைய அரங்கத்திற்கே வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வழக்கமாக பெண்கள் ஒரு தொழில் முனைவராக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பல கனவுகளோடு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி பல பெண்களும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, பலரும் பல சாதனைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் எப்படி ஒரு பெண் தன்னை ஒரு தொழில் முனைவராக உருவாக்கிக்கணும், அதற்கு அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும், அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது முதல்ல சொல்லுங்கள். பெண் தொழில் முனைவோர் ஆகணும் அப்படின்னும் போது முதல்ல அவங்களுடைய எண்ணத்தை நிறைய வலுவு கொடுக்கணும். ஏன்னா ஆண்டர்பிரனர் ஆகணும், பிஸ்னஸ் விமன் ஆகணும் அப்படின்றது எல்லா பெண்களுக்குமே உள்ளே இருக்கிற ஒரு ஆசை. ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கும் போது முதல்ல எல்லா பெண்களுக்குமே வர்றது, என்கிட்ட பணம் இருக்கா, என்னால் செய்ய முடியுமா அப்படின்ற இந்த கேள்வி தான் முதல்ல எழும். அப்படி எழும்போது என்னுடைய முதல் கேள்விக்கு, அதாவது பணம் இருந்தால்தான் வியாபாரம் செய்ய முடியுமா, இல்லைன்னா பிஸ்னஸ் விமன் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணத்தை விட நமக்கு மனதில் ஒரு உறுதி வேணும். ஏன்னா ரெண்டு விஷயங்கள் இதில். பணம் இருக்கிறவங்க எல்லாருமே வியாபாரி ஆகிறது கிடையாது, ஆனால் வியாபாரத்தில் சரியாக செய்கிறவங்க எல்லாருமே பணக்காரர் ஆகிடுறாங்க. அப்படின்னா அந்த பணம் என்பது ரெண்டாம் பட்சம்தான். அப்போ என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எண்ணமும் நம்மளுடைய செயலும் எந்த துறையை நாம் தேர்ந்தெடுத்தால் அந்த துறையில் நம்மளால் நல்லா செய்ய முடியும்ன்ற நம்ம மனசுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு நாம் ஒரு கணக்கு போடணும். அந்த கணக்கு போடும்போது அந்த கணக்கில் நாம் கரெக்டாக முடிவெடுத்துட்டோம்னாலே அந்த ஜேர்னி இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப அழகாக போயிடும். அதாவது வியாபாரத்தில் பல தடங்கல்கள் வரலாம், ஆனால் வியாபாரம் ஆரம்பிக்கும் போதே ஒரு தடங்களோடு நம்ம ஆரம்பிக்கக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா என்ன தகுதி வேணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளையே நாம் உள்ளே நோக்கி பார்க்கணும். இப்போ நம்ம உள்ளே நோக்கி பார்க்கும்போது நம்மளுடைய திறமைகள் நமக்கு தெரியும், நம்ம என்ன செய்ய முடியும்னு நமக்கு தெரியும். அப்புறம் நம்மளோட வீட்டு சூழ்நிலை தெரியும். வீட்டு சூழ்நிலையில் நாம் எந்த மாதிரி சூழ்நிலை நம்ம வீட்டுக்கு ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கும் போது எல்லாருமே எல்லா வியாபாரத்தையும் செஞ்சிட முடியாது. அப்படி இருக்கும்போது நம்மளால் நம்மளுடைய வீட்டு சூழ்நிலையை பொறுத்து எந்த தொழிலை நாம் ஆரம்பித்தா நமக்கு குடும்ப சப்போர்ட்டும் கிடைக்கும், அட் த சேம் டைம் நம்மளால் திறமையாகவும் செய்ய முடியும்னு ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். கண்டிப்பாக பெண் தொழில் முனைவோராக எப்படி தங்களை உருவாக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய சந்தேகங்களும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொலைபேசி எண்களில் அழைத்து உங்களுடைய சந்தேகத்தை மேடம் கிட்ட கிளியர் பண்ணிக்கலாம். மேம், இப்போ வழக்கமாக ஏதாவது ஒரு தொழில் நம்ம தொடங்குறோம் அப்படின்னாலும் கூட ஒரு பயம் நமக்கு இருக்கும். என்னதான் நம்ம உறுதியாக இருந்தாலும், ஐயோ நம்ம இவ்வளோ லட்சக்கணக்காகட்டும் ஆயிரக்கணக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், இது எல்லாமே சக்ஸஸ் பண்ணுவோமா, சக்சீட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இந்த பயத்தை முதல்ல எப்படி எதிர்கொள்கிறது? வியாபாரம் அப்படி இந்த பயத்தை பற்றி எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி பெங்களூர்ல இருந்து ஒரு நேயர் நம்மளிட இருந்திருக்காங்க. வணக்கம், உங்களுடைய பேரை சொல்லுங்க. ஹலோ. வணக்கம் மேம், உங்களுடைய பேர் சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகத்தையும் சொல்லுங்க. பெங்களூர்ல இருந்து கால் பண்றேன். உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க மேம். இப்போ சார் என்னோட நீங்க தொலைபேசியில கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. இல்ல, நான் இப்போ டெக்ஸ்டைல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ நான் படிச்சிருக்கிறது பிஏ பண்ணிருக்கேன். பட் என்ன இல்ல, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. பிஎட். ஓகே, பிஎட் படிச்சிருக்கீங்க. ஆமா. இப்போ எனக்கு அவ்வளோ ஃப்ளூயன்சி கிடையாது. இப்போ நான் இருக்கிற இடத்துக்கு நிறைய ஃப்ளூயன்சி தேவை அப்படின்ற ஒரு பயம் வருது. இப்போ நானா துணிஞ்சு ட்ரை பண்ணணும் அப்படின்னா எனக்கு காசு கம்மியா இருக்கு. இப்போ என்னோட ஹஸ்பண்ட் ஃபுல் சப்போர்ட் எனக்கு கொடுத்தாலும், என்னுடைய வீட்டில் இருந்து சப்போர்ட் எனக்கு கொடுத்தாலும் என்னால் ட்ரை பண்ண முடியல. அதுதான் ஒரு பெரிய பயமா இருக்கு. இப்போ நான் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா வெளியே போய் பேசணும் வைக்கணும்ன்ற ஒரு பயம் வருது. ஸோ அதனாலதான் மேடம் கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு இருந்தேன். எனக்கு தகுதியான ஜாப் என்ன இருக்கோ, நான் என்ன பண்ணலாம் அப்படின்றதான் கேட்கணும். கண்டிப்பா அவங்களுடைய பயத்தை எப்படி எதிர்கொள்றது, எல்லாத்துடைய சப்போர்ட் நமக்கு இருக்குமா அப்படிங்கிற அந்த பயத்தை பத்தி தான் அவங்களும் கேட்டிருக்காங்க. ஓகே அம்மா, நீங்க பயத்தை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ எந்த காரியம் செஞ்சாலும் நம்ம முதல்ல செய்யும்போது நமக்கு பயம் இருக்குமா இருக்காதா, அதாவது யதார்த்தமாக நம்ம இதை பார்க்கணும்.
வியாபாரம்ன்றது வந்து நம்மளாம் வந்து ஒரு பயத்தை நமக்குள்ளே உண்டாக்கிக்கிறோம். ஏன்னா பெண்களாகிய நாம் இப்போ தான் வந்து நிறைய வியாபாரத்துக்கு போகணுன்ற எண்ணமே நம்ம எல்லாருக்கும் வந்துட்டுருக்கு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பயம் இருக்கும். ஆனால் அந்த பயம் எந்த பயமாக இருக்கணும் தெரியுங்களா? நம்ம வேலையில் நம்ம திறம்பட செய்யணும், அதாவது ஒர்க் டென்ஷன் அப்படிம்போம். அந்த செய்கிற தொழிலை வந்து அழகாக செய்யணும், நேர்த்தியாக செய்யணும், வெற்றிகரமாக செய்யணுன்றது தான் பயமே தவிர நாம் செய்ய முடியுமா செய்ய முடியாதான்ற பயமே நமக்கு இருக்கக்கூடாது. இதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல பேப்பர் ஒர்க் பண்ணிக்கிறோம். அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், எந்த தொழிலை நம்ம செய்கிறோமோ அந்த தொழில் நமக்கு உகந்ததான் நம்ம பார்க்கணும். இப்போ அவங்க வந்து பிஎட் படிச்சுட்டு பிஎட் படிச்சுட்டு டெக்ஸ்டைலுக்கு வரணுன்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த துறையுமே வியாபாரத்துக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று படிச்சிருப்பாங்க, ஆனால் வேறு ஏதோ ஒரு வியாபாரத்தில் பண்ணுவாங்க. ஸோ வியாபாரம் என்பது திறமை, அது வந்து படிப்பு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டெக்ஸ்டைலுக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து டெய்லரிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா, கலரில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அவங்களுக்கு அந்த கலர் க்ரியேட்டிவிட்டி இருக்கா, இதுதான் பேசிக் குவாலிட்டி ஃபார் டெக்ஸ்டைலு. அதெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்குன்னு அவங்க நம்பினாங்கன்னா இந்த துறையில் தைரியமாக இறங்கலாம். அதுவும் வந்து கணவருடைய சப்போர்ட்டும் இருக்குங்கிறாங்க. அப்போ கணவருடைய சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்னும் போது இவங்க நிறைய அதை வந்து நிறைய படிக்கணும், நிறைய புத்தகங்கள் படிக்கணும். இப்போ நெட்லலாம் நமக்கு நிறைய வருது, கம்ப்யூட்டர்ஸில் பார்த்தாங்கன்னா. ஸோ அதெல்லாம் வச்சு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வரணும். ஆனால் பயம் என்பது தேவையே இல்லைன்றதான் என்னுடைய. சரி, இப்போ வந்து நம்ம பயத்தை எதிர்கொண்டு வந்தாச்சு, நம்ம கண்டிப்பாக ஒரு தொழில் முனைவர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு உறுதியோட நம்ம இருக்கணும் வைங்களேன். அடுத்ததா எந்த துறையை நம்ம சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். ஸோ இப்போதைய காலகட்டத்தில் எந்தெந்த துறைகளில் பெண்களுக்கான இந்த தொழில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது? இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களால் எதையுமே செய்ய முடியும். அவங்களுக்கு முன்ன மாதிரி இந்த துறை தான் அந்த துறை தான் கிடையாது. ஆனால் பேசிக்காக ஒரு 4 இண்டஸ்ட்ரியை நம்ம சரி, அந்த 4 இண்டஸ்ட்ரி பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி திருச்சியிலிருந்து செல்வி என்ற நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களிடம் பேசலாம். வணக்கம் செல்வி, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் சார். உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. உங்களுடைய சந்தேகத்தை ரொம்ப விரைவாக நீங்கள் பதிவு பண்ணுங்க, தொலைபேசியில் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. மேடம் குட் மார்னிங். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் மேம். நான் 8th தான் படிச்சிருக்கேன். சொல்லுங்க. லேடிஸ் ஐட்டம் எல்லாமே தைக்க தெரியும். மேரேஜுக்கு முன்னாடி நல்லா தச்சுக்கிட்டு இருந்தேன், எல்லாருக்கும் தச்சு கொடுப்பேன். இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், 2 பசங்க இருக்காங்க. இப்போ வந்து அந்த தொழிலை நான் எப்படி நடத்துறது? எனக்கு ஏதாவது வீட்டில் இருந்துக்கிட்டே தொழில் செய்யலாமா என்னன்னு கண்டிப்பா அதுக்கு மேம் பதில் சொல்லுவாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, டெய்லரிங் கிளாஸ் வந்து நான் படிச்சிருக்கேன், நிறைய துணிகள்லாம் தைப்பேன், வீட்டில இருந்தே எப்படி நான் அதை வந்து மேன்மேலும் மெருகேற்றுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்கன்னு சொன்னீங்கல்லம்மா? இல்லை, அவங்க ஃபோன் கட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அவங்க 2 பசங்களுக்கு நீங்கள் வந்து தைச்சிட்டு இருந்தாங்கன்னா அப்போ அவங்க அந்த கண்டினியூஷன் அப்படியே வந்துட்டு இருக்கும். தைச்சிட்டு இருந்தவங்க அதையே வந்து தைச்சிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃப் ஆனதுனாலையும் குழந்தை பிறந்ததுனாலையும் அது வந்து கட்டாக இருக்காது. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து முதல்ல வந்து நம்ம சுற்றாருக்கெல்லாம் தைச்சி கொடுத்து அதில் நாம் வந்து இன்னும் நம்ம வந்து நம்மளை எக்யூப் பண்ணிக்கிறோம். அதாவது வீட்டில் சமைக்கிறதுக்கும் வெளியில் 10 பேருக்கு காசு வாங்கி சமைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து ஒரு அமௌண்ட், அதாவது நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோனாலே அந்த துறைக்கு நமக்கு வந்து உண்மையான ஒரு ஈடுபாடு வந்துடும். ஏன்னா நம்ம ஏதோ ஒன்று வாங்குகிறோம் இன் ரிட்டர்ன். அப்போ இன் ரிட்டர்ன் வாங்கும்போது அந்த தொழில் பக்தி வந்துடும். தொழில் பக்தி வந்துடுச்சுன்னா ரொம்ப அழகாகவே அவங்களால செய்ய முடியும். ஸோ நம்ம முன்னாடி பேசியிருந்த மாதிரி அந்த துறைகள் எந்தெந்த துறைகளை சூஸ் பண்ணிக்கிறது? இப்போது ஆன் அ ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு எடுத்திங்கன்னா நம்ம வந்து உணவுப் பொருள், அதாவது ஃபுட் இண்டஸ்ட்ரி சொல்லலாம். அடுத்தது வந்து இது மேனுஃபேக்சரிங் சொல்லலாம். அப்புறம் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி சொல்லலாம். அப்புறம் வந்து ஐடி இண்டஸ்ட்ரி சொல்லலாம். இந்த 4 இண்டஸ்ட்ரி பற்றி நம்ம விரிவாக பேசலாம். அதுக்கு முன்னாடி திருவண்ணாமலையிலிருந்து ஜெயந்தி என்ற நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஜெயந்தி, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ஜெயந்தி வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க, விரைவாக கேளுங்க. ஹலோ, வணக்கம் சார். உங்களுடைய சந்தேகத்தை விரைவாக பதிவு பண்ணுங்க. நான் வந்து டெய்லரிங் முடிச்சிருக்கேன், அது வந்து எப்படி இது பண்றதுன்னு தெரியல, அதை பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க. எத்தனை வருஷமா தைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இப்பதான் சமீபத்துல ஒரு 6 மாசமா. இப்போதான் அவங்க வந்து டெய்லரிங் கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க போல. எப்படி வந்து அதை நீங்க முன்னாடியே அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம இந்த துறைகளை பத்தி நம்ம தொடரலாம். ஓகே, இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு எடுத்தோன்னா இப்போ ஒரு காமனாக இருக்கிற ஒரு இது வந்து பிக்கிள்ஸ் பண்ணுறது, ஊறுகாய் பண்ணுறது, அப்புறமா சாஸஸ், ஜாம்ஸு, இந்த மாதிரி வகையில் வந்து ஈஸியாக வீட்டிலேருந்தே செஞ்சு ஒரு சம்பாதிக்கலாம். அது ஒரு லெவல் ஆஃப் பிஸ்னஸ். அடுத்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு போனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு மக்களுக்கு என்ன சேவை செய்யணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டி பார்லர் அதில் வரும் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில். அந்த மாதிரி பல துறைகள் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லரிங் யூனிட் வச்சு நடத்துறது. அந்த மாதிரி இப்போது வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து சாஃப்ட் டாய்ஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த
மேனுஃபேக்சரிங்கில் வந்து டெய்லரிங் தான் முக்கியமாக லேடிஸ் எடுக்கிறாங்க மெயின்லி. அப்படின்னா ஒரு வேறு எதாவது எந்த மேனுஃபேக்சரிங்காலும் இருக்க உற்பத்தி பண்ணுறது தான் நமக்கு மெயினாக, பட் அதெல்லாம் பண்ணலாம். அது இப்போ ஐடின்னு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து டாட்டா டிடிபி இது வருது உங்களுக்கு. இன்னும் ஹையர் லெவல் போனீங்கன்னா பிபிஓ ஆரம்பிக்கலாம். லோவர் லெவலில் வந்து டாட்டா என்ட்ரி பண்ணலாம். அந்த மாதிரி பல மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் வருது, இதெல்லாம் பண்ணலாம். ஸோ ப்ராட் ஸ்பெக்ட்ரமில் இது இருக்குது உங்களுக்கு. இந்த 4 துறைகளிலும் எது வேணால் அவங்க வந்து தேர்ந்தெடுக்கலாம். கண்டிப்பாக அதை பற்றி இன்னும் நம்ம தொடர்ந்து விரிவாக பேசலாம். அடுத்தது அரக்கோணத்திலிருந்து ராணி என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ராணி, உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்க. வணக்கம் சார். மேடம் வணக்கம். வணக்கம்மா. உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஃபேன்சி ஸ்டோரும் டெக்ஸ்டைல்ஸும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் மேடம். சரி. ஃபேன்சி ஸ்டோர்னா இப்போ ஸ்ட்ரீட் நல்லா போயிட்டு இருக்கனால எனக்கு வந்து இந்த ஆர்கானிக் ஐட்டம்லாம் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது மேடம். அது எந்த அளவுக்கு எப்படி பண்ணலாம், அது எப்படி பப்ளிசிட்டி பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கலாம்னு சொல்லிட்டு மேடம். அவங்க வந்து ஃபேன்சி ஸ்டோர் வந்து வச்சிருக்காங்க, அதோடவே டெக்ஸ்டைல்ஸும் வச்சிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு அந்த ஆர்கானிக் பொருட்கள்லாம் உருவாக்குறது, அதை விற்பனை பண்ணுறதுல வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி நான் இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அங்கே போகிறது, இந்த துறையிலேருந்து அங்கே போகிறது, எதில் எப்படி அதில் சக்சீட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும்மா இப்போ அதுக்கு வந்து கவர்மெண்ட்லேயே வந்து நிறைய ட்ரைனிங் ஸ்கூல்ஸ் இருக்குது, ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த மாதிரி இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் சேர்ந்து அது வந்து 1 வீக் கோர்ஸ் இல்லைனா 15 days கோர்ஸ் இல்லை 6 months 3 months அப்படின்ட்டு இருக்கு. நீங்கள் அதில் சேர்ந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எதில் அதை எடுக்கிறீங்களோ, இப்போ ஆர்கானிக் என்னும்போது வெஜிடபிள்ஸ் இருக்குது, அது தவிர ஆர்கானிக் ஜாம்ஸ் இருக்குது, ஆர்கானிக் பிக்கல்ஸ் இருக்குது. இப்போ ஆர்கானிக்ன்றது ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் அந்த கோர்ஸை ஃபஸ்ட்டு பண்ணால் தான் உங்களால் முழுமையாக அதை வந்து கற்றுக்க முடியும். வீட்டிலேருந்தே பண்ணுறதோ ஒரு புக் நாலேஜோ இதுக்கு வந்து சரிப்பட்டு வராது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் கற்றுக்கிட்ட அப்புறமா ஒரு சின்னதாக உங்கள் ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது, உங்களுடைய டெக்ஸ்டைல் இருக்குன்னும் போது அந்த இடத்துல அந்த ப்ராடக்ட்டை வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதை எப்படி விற்க முடியும் அப்படின்றத பாருங்கள். அதில் வர ஃபீட்பேக்கை வச்சுட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் அதை எப்படி பிரபலப்படுத்த முடியும்னு அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகலாமா. கண்டிப்பாக அந்த பயிற்சிகளை பற்றி சொல்லிங்க, அந்த பயிற்சிகள் எப்படி தொடங்கலாம், எப்படி அதுக்கு அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பேசலாம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வந்துடலாம். இது காமாட்சி டிஎம்டி கம்பிகள் வழங்கும் உங்கள் கேள்வி எங்கள் பதில். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம்.